சார், தமிழக முதலமைச்சர் வந்து திமுகவும் காங்கிரஸும் தான் கட்சி விவகாரத்தில் வந்து தாராளத்து கொடுத்ததா நேற்று சட்டசபையே தெரிவிச்சிருக்காங்க. புதுவை காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? கட்சி விவகாரத்தில் உங்களோட நிலைப்பாடு என்ன? அதாவது 1974 எந்த சூழ்நிலையில் முன்னாள் பாரத பிரதமர் மறைந்த தலைவர் இந்திரா காந்தி அவர்கள் முடிவெடுத்தார் என்றது எங்களுக்கு தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, இப்பொழுது மத்தியில் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் ஆட்சி இருக்கு. இந்த பிரச்சனையை செய்ய முடிவு பண்ண வேண்டிய விவகாரம் திரு நரேந்திர மோடி அரசு. நாங்கள் இப்போ ஆட்சியில் இல்லை, திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு உண்டு. அது நரேந்திர மோடி அரசு அது சம்பந்தமாக அவங்க முடிவு பண்ணுவாங்க. இவங்க தாரவாத்து கொடுத்தாங்க, அவங்க தாரவாத்து கொடுத்தாங்கன்றது இல்லை. எந்த சூழ்நிலையில் அண்ணன் இந்திரா காந்தி முடிவெடுத்தாங்கன்னு எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நீங்க போட்டியிடுறதுல ஏதோ சிக்கல் இருக்கா சார்? ஏன்னா 6 மாசத்துல நீங்க போட்டியிட்டு கண்டிப்பா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்க முடியும். எந்த தொகுதின்னு சொல்லி நீங்க இன்னும் அறிவித்தா கூட நீங்க போட்டியிடல ஒரு சில சிக்கல்கள் இருக்கிறதா தகவல் இருக்கு. அது உண்மையா இல்லையா? அதாவது எந்த தொகுதியில் போட்டியிட போறேன் 6 மாசத்துல நான் தேர்தலில் நிற்கிறோன்ற ஒரு கருத்து இருக்கு. அதை நான் ஏற்றுக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து ஒரு விமர்சனம் பண்ணாங்க. அதாவது சட்டமன்ற உறுப்பினராக இல்லாதவர் எப்படி வந்து முதலமைச்சராக அவர் வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. மரியாதைக்குரிய இந்திய நாட்டுடைய பாரத பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் 2001 குஜராத் மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாதவே முதலமைச்சரானார். அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினரானார். மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கிற இப்பொழுது இருக்கின்ற முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமவே பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சாங்க. சத்தீஸ்கர் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கிற திரு ராமன் சிங் அவர்கள் இப்போ இருக்கிறவர் சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமவே முதலமைச்சர் ஆனார். இதுக்கு முன் உதாரணம் இருக்கு. அது மட்டும் இல்லை, எந்த தொகுதியில் நான் நிற்க போகிறேன், எந்த தொகுதியில் நின்று வெற்றி பெறணுன்றதெல்லாம் எங்கள் கட்சி தலைமை முடிவு பண்ணோம். எங்கள் கட்சியில் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் செய்வேன். எந்த தொகுதின்றதை தகுந்த நேரத்தில் சொல்லுவோம். சரி, இப்போ புதுச்சேரியை வந்து வளர்ச்சியான மாநிலமாக வந்து ஆக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகள் வந்து நாங்கள் மேற்கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றீங்க. அங்கே இருக்க துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தன்னிச்சையா தன்னுடைய முடிவுகளை வந்து உங்கள்கிட்ட வந்து கலந்து ஆலோசிக்காம எடுக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது மாதிரி ஒன்றும் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆளுநருடைய அதிகாரம் என்ன, துணைநிலை ஆளுநருடைய அதிகாரம் என்ன. சட்டமன்றம் இல்லாத துணை அதாவது யூனியன் பிரதேசத்தில் என்ன துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம்னு இருக்கு. இதில் 3 விதம் இருக்கு. யூனியன் பிரதேசத்திலேயே சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசங்கள் அந்தமான், லட்சத்தீவு போன்ற இடங்கள், டாமன் டையி போன்ற பகுதிகள். சட்டமன்றம் இருக்கிறதுலையே டெல்லிக்கும் புதுச்சேரிக்கும் வித்தியாசம் இருக்கு. டெல்லியை பொறுத்த வரைக்கும் நிலம் சம்பந்தப்பட்டதும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டதும், அதாவது காவல்துறை, அது மட்டும் இல்லாமல் அது அதிகாரிகளை நியமிக்கிற அதிகாரம் வந்து மத்திய உள்துறை அமைச்சரகத்துக்கு உண்டு, மத்திய அரசுக்கு உண்டு. ஆனால் புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் சம்பந்தப்பட்டது, சட்டம் ஒழுங்கு, காவல்துறை மற்றும் அதிகாரிகள் நியமனம் பண்ணுறதுக்கு அமைச்சரவைக்கு அதிகாரம் உண்டு. ஆகவே புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுக்கு உள்ள அதிகாரம் யூனியன் பிரதேசமான புதுவை மாநிலத்தில் உள்ள அமைச்சரவைக்கு உண்டு, முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கு உண்டு. இது வந்து யூனியன் பிரதேச சட்டம் 1963 வரையறுக்கப்பட்டிருக்கு. எப்படி மாநிலங்களில் ஆளுநர் அவர்கள் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது அமைச்சரவை கொடுக்கின்ற பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு ஆளுநர் அவர்கள் மாநிலங்களில் செயல்படுறாரோ, அதே போல புதுவை மாநிலத்தில் துணைநிலை ஆளுநரும் செயல்படணும். இதுதான் விதிமுறை, சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு. துணைநிலை ஆளுநர் இப்போ வந்திருக்கிறாங்க. நாங்கள் பதவி ஏற்கிறதுக்கு முன்னே அவங்க பதவி ஏற்று வந்தாங்க. அவங்க அந்த சமயத்தில் வந்து அமைச்சரவை இல்லாத சமயத்தில் செயல்பாடு இருந்தது. இப்போ நாங்கள் வந்த பிறகு நாங்களும் அவங்களும் ஒருங்கிணைஞ்சு செயல்படுறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ப்ராஸ்பரஸ் புதுச்சேரின்னு சொல்கிறாங்க, புதுச்சேரி முன்னேற்றம்ன்றாங்க. நாங்கள் வளர்ச்சி படைகின்ற முன்னேற்றம் புதுவை மாநிலம்னு சொல்கிறோம். 2 பேரும் கருத்து வேறுபாடு கிடையாது. புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி கொண்டு வருவதற்கு யார் பாடுகிறாரோ அவங்க கூட நாங்கள் இருப்போம். அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமைச்சரவைக்கு தான் முழுமையான அதிகாரம் உண்டு. துணைநிலை ஆளுநர் அவர்கள் எங்களுடைய நாங்கள் அனுப்புகிற கோப்பில் கையெழுத்து போடணும், இதுதான். அதனால் துணைநிலை ஆளுநர் அவர்களும் அவங்களுக்கு உள்ள அதிகாரம் அவங்களுக்கு தெரியும், அவங்க செயல்படுவார்கள்.